அசுரனின் பதுமை அவள். 79. அனல்விழி வெளியே சென்றதும், என்ன பண்ற ஆதி? எதற்காக அண்ணனின் பழைய வீடியோவை அவரிடம் காட்ட சென்றாய் என்று ஆதியை பார்த்து அழகி கோபமாக கேட்க, இதில் என்ன இருக்குது? அண்ணனிடம் இதெல்லாம் காட்டினால்தானே இவர்களை அவருக்கு சமாளிக்க இலகுவாக இருக்கும் என்றான். ஐயோ அறிவு, அதில் அண்ணன் மறந்த விஷயங்கள் இருக்கும். பின் அண்ணன் திரும்பவும் மயக்கம் அடையவா என்றால் முகத்தை சுளித்து கொண்டு. அதான் அண்ணன் பார்க்கலையே என்று சொல்லி அவனும் வெளியே சென்று விட்டான். அங்கு யோசனையில் இருந்த ஆம்பலோ, மீடியா இதற்கு முன் நடந்த சந்திப்பை இவரிடம் கேட்டால் என்ன செய்வது அழகி என்று பயந்தாள். அந்த சந்திப்பில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி என்றுதானே சொல்லி இருக்கின்றோம், அதனால் கவலைப்படாதீங்க அண்ணி என்றால் ஆறுதலாக. மீடியாவை சந்திப்பதற்கு முன்னால் ஆம்பலிடம் வந்த அனல்விழி, இது அழகி சிவா திருமணமாகவே இருக்கட்டும். அவர்கள் திருமணத்திற்கு முன்பு நாம் மேடையில் வைத்து நம் திருமணத்தை முடித்து கொள்ளலாம் என்றான். அதற்கு சந்தோஷமாகவே சரி என்று கூறினாள் ஆம்பல். அனல்விழி மீடியாவை சந்திக்க தயாரானான். அப்போது ராஜிடம் இருந்து ஆம்பலுக்கு அலைபேசி அழைப்பு வந்தது. அதை எடுத்து காதில் வைத்தவள், இன்று நான் காலை முழுவதும் அலுவலகத்தில்தான் இருந்தேன், நீ ஏன் உன் மனைவியுடன் அங்கு வரவில்லை என்றால் கேள்வியாக. இன்று நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் எனக்கு அதிகம் வேலை இருந்தது ஆம்பல், அங்கு மட்டும் நான் இல்லை என்றால் எனக்கு இருக்கும் ஒரே வேலையும் போய்விடும் என்றான் பாவம் போல். சரி, நான் உன் மெயிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிவிடுறேன், அதை எங்கள் நிறுவனத்தில் உள்ள மேனேஜரிடம் உன் மனைவியை சொல், அவர் உடனே உன் மனைவியை வேலையில் எடுத்துக்கொள்வார் என்றால் மடமடவென்று. சந்தோஷமடைந்த ராஜ், மிகவும் நன்றி ஆம்பல், உன்னையும் உன் கணவரையும் நேரில் பார்த்து உங்களிடம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த விடுமுறையில் உங்கள் வீட்டிற்கு நாங்கள் வரட்டுமா ஆம்பல் என்று கேட்டான். அது ராஜ், எங்கள் வீட்டில் அவரது தங்கைக்கு திருமணம் நடக்கப் போகுது, அதனால் அதிகம் வேலை இருக்கும், நீ வேண்டுமானால் இன்னொரு நாள் உன் மனைவியை அழைத்து கொண்டு வா என்றதும் உடனே சரி என்றவன் அவளிடம் 1000 தடவையாக நன்றி கூறி அலைபேசியை வைத்தான். அவனிடம் பேசிவிட்டு பத்திரிகையாளர்கள் இருக்கும் இடம் நோக்கி சென்றவள் அங்கு ஒரு மரத்தின் கீழே அழகி அமர்ந்திருக்க அவளின் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். பத்திரிகையாளர்கள் அனைவரும் வீற்றிருக்க அவர்களுக்கு முன்னால் நடுநயமாக அமர்ந்திருந்தான் அனல்விழி பாண்டியன். கேள்விகள் ஆரம்பமானது. நிருபர் ஒருவர், உங்கள் திருமணத்திற்கே விஸ்வநாதமூர்த்தி ஒத்துக்கொள்ளவில்லை என்று தான் நீங்கள் ரகசிய திருமணம் செய்தீர்கள், இப்போது மட்டும் எப்படி அவர் உங்களை தங்கையுடனான அவர் மகன் திருமணத்திற்கு சம்மதித்தார் என்று கேட்டார். இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் என்றான் சிரித்துக்கொண்டே. சார், நீங்கள் இருவரும் தொழில்துறை எதிரிகள், அப்படி இருக்க இந்த திருமணம் எப்படி சாத்தியம் என்ற கேள்வி வந்தது. கேள்வி வந்த திசையை பார்த்தவன், தொழிலில் 1000 பிரச்சனைகள் வரும், ஆனால் இதெல்லாம் காதல் கொண்ட மனதிற்கு தெரியாதல்லவா என்றான் சிரித்தபடி. ஒரு மூத்த நிருபர் ஒருவர், பங்குச்சந்தையில் பாண்டிய நிறுவனத்தில் ஷேர்ஸ் வாங்கி இருக்கின்றேன், அந்த உரிமையில் கேட்கின்றேன். உங்கள் இரு குடும்பமும் நண்பர்கள் ஆனதை கேள்விப்பட்டு மூர்த்தி நிறுவனத்தின் ஷேர்ஸும் மற்றும் பாண்டியன் நிறுவனத்தின் ஷேர்ஸும் கிடுகிடுவென்று உயர்ந்து விட்டது. இதுவே நாளை உங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டால் இந்த பங்குகள் சரியவும் செய்யும். உங்கள் இன்வெஸ்டார் உங்களை விட்டு சென்று விடுவர், பின் எங்களின் நிலை என்று தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டபடி கேட்டார். அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர், குடும்பம் என்றாலே அதில் பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் 5 வருடங்களுக்கு முன்னால் உங்கள் முன் நின்ற அனல்விழியை நீங்கள் மறந்து போய் இருக்க மாட்டீர்கள்னு நினைக்கிறேன் என்று சொல்லி எழுந்தவன், உணவு தயாரிக்கின்றது, அனைவரும் உண்டுவிட்டு செல்லுங்கள், அவ்வளவுதான் சந்திப்பு என்பது போல் அங்கிருந்து எழுந்து சென்றான். திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அனல்விழி தன் தங்கையின் திருமணத்தை மிகவும் கோலாகலமாக நடத்த திட்டமிட்டு இருந்தான். அதன்படியே தன்னுடைய 7 நட்சத்திர விடுதியில் அதற்காக மிகவும் பிரம்மாண்டமாக மேடை அமர்த்தியிருந்தான். பின் அங்கேயே விருந்தினர்கள் தங்கும் வசதி, அதுபோக ஆங்காங்கே அழகான கூடாரங்கள் என்று அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று செய்தான். இரு வீட்டாரின் உற்றார் உறவினர், அரசியல் பிரமுகர், தொழில்துறையில் உள்ளவர்கள், முக்கிய அரசாங்க அதிகாரிகள் என அனைவரையும் இரு குடும்பத்தினரும் அழைத்திருந்தனர். திருமண நாளன்று அழகி சிவாவின் திருமணத்திற்கு முன்பு மீண்டும் ஆம்பலுக்கு மாங்கல்யம் அணிவித்து அவளை தன் சரிபாதி ஆக்கிக் கொண்டான். முன் எப்படியோ, ஆனால் இப்போது மிகவும் ஆத்மார்த்தமாக இருவரும் திருமண சடங்குகளை விரும்பியே செய்தனர். இதை பார்த்த ஆம்பலின் பெற்றோருக்கு மனது நிறைந்து விட்டது.
ஆம்பலின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது போல எல்லாம் நடக்கும் என்று அவள் நினைத்து கூட பார்த்தது இல்லை. சந்தோஷத்தில் அவள் கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் கூட வந்தது. அதை கண்டுகொண்ட அனல்விழி அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவாறு, நான் உனக்கு வாக்களிக்கிறேன் அம்மு. இப்போது பிடித்த கையை என்றும் நான் விடவே மாட்டேன் என்றான் ஆனந்தமாய். அனல்விழியையே இமைக்க மறந்து பார்த்தவள், நானும் தான் விழி, இனி யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை விட்டு கொடுப்பதாக இல்லை என்றாள். அண்ணா அண்ணி, நாங்கள் வெயிட்டிங் என்றாள் அழகி. அவர்களுக்கு பின்னால் மணமக்கள் கோலத்தில் நின்றிருந்தனர் சிவாவும் அழகியும். அழகி இவ்வாறு சொன்ன உடனே அங்கு ஒரு சிரிப்பு அலை. சிவாவும் அழகி கழுத்தில் திருமங்கல்யத்தை அணிவித்து அவளை சரிபாதி ஆக்கிக் கொண்டான். 2 ஜோடிகளும் விஸ்வநாதமூர்த்தி ராணி தம்பதியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். சிவாவும் அழகியும் திருமணம் முடிந்த உடனே தேனிலவுக்கு ஸ்விஸ் சென்று விட்டனர். ஆனால் அனல்விழி வேலைப்பளு காரணமாய் எங்கும் செல்லவில்லை. ஆதியும் அழகியும் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் கேட்பதாக இல்லை. இதோ இப்போது தன் அறையில் தன் மனைவியை ரசித்து கொண்டிருக்கின்றான். பால்கனியில் நின்றிருந்தனர் இருவரும். அவளின் இடையில் கை கொடுத்து தூக்கியவன் அவளை பூப்பந்து போல் தன் கைகளில் தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்று பால்கனி கதவை அடைத்தான் அனல்விழி. ஆம்பலுக்கு முன்பு இருந்த பதற்றம் இப்போது சிறிதும் இல்லை. அவன் பழைய அனல்விழியாக இருந்திருந்தால் இப்போது இதுபோல் எல்லாம் நடந்து இருக்குமா என்று நேரங்கட்ட நேரத்தில் அவளது மனது இடித்துரைக்க அதை புறம் தள்ளியவள், அவர் என்னவர், அவர் மனதிலும் காதல் உள்ளது, அதனால் நான் செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று நினைத்து அவனோடு கலக்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலை நேரம் கடந்தே ஆம்பலுக்கு விழிப்பு வந்தது. அவள் மேலே தூயில் கொண்டிருந்தான் அனல்விழி. அவனின் கைகள் ஆம்பலின் இடுப்பை வளைத்து பிடித்திருந்தது. அவனது முகமோ அவள் கழுத்து பகுதியில் மையம் கொண்டிருந்தது. அவள் அவனிடம் இருந்து விடுபட முயன்றாள். அவனோ அசுரன் போல் இருக்க பூவை போன்ற பெண்ணவளால் எங்கே அவனை தள்ள முடியும்? அவள் நெளிந்து கொண்டே இருக்க அதில் தூக்கம் கலைந்தவன் அவனின் மேல் இருந்து எழுந்தான். நேற்று அவன் இருந்ததற்கும் இன்று அவன் இருப்பதற்கும் 1000 வித்தியாசங்கள். அவன் முகம் அதிகம் இறுகிப்போய் இருப்பதை பார்த்து ஆம்பல் சில கணம் பயந்து விட்டாள். விழி என்று மெதுவாக அவனை அழைத்தவள் அவனிடம் பேச்சு இல்லாமல் போகவே அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டவள், என்னாச்சு விழி என்றாள் கலங்கிய குரலில். இன்று நம் வீட்டில் பூஜை உள்ளது, அதற்கு சீக்கிரம் தயாராக வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு வெளியே சென்றான். செல்லும் அனல்விழியை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆம்பல்.